நிறைய எல்பி ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற தப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஐடி லிட்ரஸி லாஸ்ட்டாக படிப்பாங்க. அப்படி இல்லைன்னா படிக்காமலே விட்டு போயிடுவாங்க. சரி வாங்க, இன்றைக்கி ஐடி லிட்ரஸில் இருக்கக்கூடிய ஒரு சில கொஸ்டின் பற்றி பார்ப்போம். விச் டைப் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இஸ் டிசைன்டு டு ரன் ஆன் அ மொபைல் டிவைஸ்? மொபைல் சாதனங்களை இயக்குவதற்கு எந்த வகையான இயக்க முறைமை வடிவமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. இதில் லினக்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அது கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஓஎஸ். அப்போது லினக்ஸ் நமக்கு வராது. விண்டோஸ்ன்றது நமக்கு தெரியும், நம்ம சிஸ்டமில் யூஸ் பண்ணுறதுக்கு தான் விண்டோஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதுவும் அப்போ ஃபோனுக்கு என்ன பண்ணாது, வராது. அப்போது ஆப்ஷன் சி ஆப்ஷன் டி ரெண்டுத்தில் தான் ஏதோ ஒன்று வரப்போகுது. இந்த டிசன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இது சாம்சங்கோடது. ஆனால் இது அவ்வளோவா என்ன பண்ணலை, நிறைய இடத்துல யூஸ் பண்ணல. ஆனால் இந்த சிம்பியன்ன்றது நோக்கியாவோடது. நோக்கியா சிம்பியனோடது நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறாங்க. அதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆப்ஷன் டியை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் 6th கொஸ்டின் பாருங்கள். த ஃபர்ஸ்ட் மெக்கானிக்கல் கம்ப்யூட்டர் டிசைன்டு பை சார்லஸ் பாபேஜ் வாஸ் கால்ட் அப்படின்னு கேட்குறாங்க. சார்லஸ் பாபேஜால் வடிவமைக்கப்பட்ட முதல் இயந்திர கணினி என்னவென்று அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன்ஸ் பாருங்க. அபாக்கஸ், ரோம், ரேம், ஹார்ட் டிஸ்க். நம்மளோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா அபாக்கஸ். இப்போ இதில் நீங்கள் இன்னும் ஒரு சில விஷயம் தெரிஞ்சுக்கணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சார்லஸ் பாபேஜ்ன்றவர் ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர்னு சொல்லப்படுறாங்க. உங்களுக்கு ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர் யாருன்னு கூட ஒரு கொஸ்டின் என்ன பண்ணுவாங்க, கேட்கலாம். சரி, இவர் கண்டுபிடிச்ச சில முக்கியமான மிஷின்ஸ் இன்னும் வேறு என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டிஃபரன்ஸ் இன்ஜின், அனலிட்டிக்கல் இன்ஜின், இதெல்லாம் இவர் என்ன பண்ணியிருக்காரு, கண்டுபிடிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஆஃப்டர் இன்புட், ஸ்டோரேஜ், ப்ராசஸ் அண்ட் அவுட்புட், விச் இஸ் த 5th ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பை எனி கம்ப்யூட்டர் சிஸ்டம்? இப்போ ஒரு சிஸ்டம் கம்ப்யூட்டரில் வந்து இன்புட்டை ஸ்டோரேஜ் ப்ராசஸ் பண்ணி அவுட்புட் கொடுக்குது. அதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ் பாருங்கள். இன்ஃபர்மேஷன், டீபக், டிஸ்பிளே, கண்ட்ரோல். நம்மளோட ஆன்சர் கண்ட்ரோல். கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய எல்லா ஆப்ரேஷன்ஸையும் மேனேஜ் பண்ணும். சிபியோட கண்ட்ரோல் யூனிட் தான் இதை என்ன பண்ணுது, ஹேண்டில் பண்ணுது. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு கண்ட்ரோல். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஹூ இஸ் நோன் அஸ் த ஃபாதர் ஆஃப் சூப்பர் கம்ப்யூட்டிங்? சூப்பர் கம்ப்யூட்டிங்கின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. சரி, இப்போ நம்ம ஒவ்வொரு ஆப்ஷனையும் குயிக்காக எலிமினேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், சார்லஸ் பாபேஜ். இவர் வந்து ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர், அப்போது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வராது. நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், ஆலன் டியூரிங். இவர் வந்து ஃபாதர் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஸோ இவரும் வரமாட்டார். தேர்ட் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஃபாதர் ஆஃப் சூப்பர் கம்ப்யூட்டிங் சாமுவேல் கிரே தான். ஃபோர்த் ஆப்ஷன் பாருங்கள், டிம் பர்னர்ஸ்-லீ. இவர் ஃபாதர் ஆஃப் வேர்ல்டு வைட் வெப், ஸோ நம்மளோட ஆன்சர் சாமுவேல் கிரே. இவர் தான் என்ன பண்ணியிருக்காரு, இந்த உலகத்தோட முதல் சக்ஸஸ்ஃபுல் சூப்பர் கம்ப்யூட்டரை உருவாக்கியிருக்காரு. அதனால தான் இவரை ஃபாதர் ஆஃப் சூப்பர் கம்ப்யூட்டிங் சொல்கிறாங்க. 9th கொஸ்டின் பாருங்கள். ரேம் அண்ட் ரோம் ஆர்? ரேம் மற்றும் ரோம் என்பவை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஒரு பேசிக் கான்செப்ட் பற்றி புரிஞ்சுக்கோங்க. ரேம்ன்றது ரேண்டம் ஆக்சஸ் மெமரி, ரோம்ன்றது ரீட் ஒன்லி மெமரி. ரெண்டுமே என்னென்னு பார்த்தீங்கன்னா மெமரி டைப்ஸ் தான். கம்ப்யூட்டரோட மெமரி 2 டைப் வந்து பிரியும். பிரைமரி மெமரி, இன்னொன்று செகண்டரி மெமரி. இதில் ரேமு ரோம் ரெண்டுமே பிரைமரி மெமரி தான். கேட்ச்ன்றது இது ஃபாஸ்ட் மெமரி, ஆனால் இது தனியான கேட்டகரியில் வரும். ரெஜிஸ்டர்ன்றது இது சிபியூக்கு உள்ளிருக்கே இருக்கும், ரொம்ப சின்ன மெமரியாக இருக்கும் ரெஜிஸ்டர்ன்றது. இங்கே ஒரு முக்கியமான இஷ்யூ இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன்ஸில் கரெக்ட் ஆன்சர் ஆக்சுவலாக இல்லை. சரியான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரைமரி மெமரி. ரேம் அண்ட் ரோம் ஆர் பிரைமரி மெமரி. 10th கொஸ்டின் பாருங்கள். விச் டைப் ஆஃப் மெமரி இஸ் ஃபாஸ்டர் பட் மோர் எக்ஸ்பென்சிவ் பர் யூனிட் ஆஃப் கெப்பாசிட்டி தென் ரோம் அப்படின்னு கேட்குறாங்க. ரோமை விட வேகமானதும் ஆனால் கொள்ளளவின் அடிப்படையில் அதிக விலை கொண்டதுமான நினைவக வகை எது அப்படின்னு கேட்குறாங்க. மெமரியை பேஸாக வச்சு ஸ்பீடு அடிப்படையில் பார்த்தா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கிறது ரெஜிஸ்டர். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்பீடு கம்மியாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கேட்ச். அதுக்கு கீழே இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேம். அதுக்கப்புறம் தான் ரோம். கொஸ்டின்ஸ் என்ன கேட்குறாங்கன்னா, ரோமை விட ஃபாஸ்ட்டாக இருக்கணும், அதிக காஸ்ட் பர் யூனிட்டாக இருக்கணும். இதில் இந்த ஹார்ட் டிஸ்க்கு, ப்ளூரே டிஸ்க் ரெண்டுமே வந்துட்டு செகண்டரி ஸ்டோரேஜ் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ரெஜிஸ்டர்ன்றது தான் இதில் என்ன பண்ணுது, ரொம்ப ஸ்பீடாக இருக்குது. அதனால் ரெஜிஸ்டர் சூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஹூ இன்வென்டட் டிரான்சிஸ்டர்? டிரான்சிஸ்டரை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்றதான் கொஸ்டின். டிரான்சிஸ்டர்ன்றது மாடர்ன் எலக்ட்ரானிக்ஸில் ரொம்ப முக்கியமான இன்வென்ஷன். இதை கண்டுபிடிச்சது ஒரே ஒருத்தர் கிடையாது, 3 பேர் சேர்ந்து அதை கண்டுபிடிச்சாங்க. வில்லியம் ஷாக்லே, ஜான் பர்தேன், வால்டர் பிராட்டன். இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் என்ன பண்ணியிருக்காங்க, டிரான்சிஸ்டரை கண்டுபிடிச்சிருக்காங்க. இவங்க பெல் லேப்ஸில் வேலை செஞ்ச சயின்டிஸ்ட். ஸோ நம்மளோட ஆன்சர் ஆப்ஷன் டி, ஆல் ஆஃப் த அபவ்.
12th கொஸ்டின் பாருங்கள். த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பேஸ்ட் ஆன் லினக்ஸ் இஸ். லினக்ஸை அடிப்படையாக கொண்ட இயக்க முறைமை எது அப்படின்றது கொஸ்டினாக கேட்குறாங்க. சரி, இப்போ ஒவ்வொரு ஆப்ஷனாக அனலைஸ் பண்ணலாம். சோலாரிஸ் இது யூனிக்ஸ் பேஸ்டு ஓஎஸ், லினக்ஸ் பேஸ்டு கிடையாது. அப்போ நமக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் வராது. இப்போ தேர்ட் ஆப்ஷன் பாருங்கள், முனிக்ஸ். முனிக்ஸ்ன்றது ஒரு ஸ்மால் யூனிக்ஸ் மாதிரியான ஓஎஸ் தான். இதுவும் அப்போ என்னது, லினக்ஸ் பேஸ்டு கிடையாது. அதனால் என்ன பண்ணுறோம், மினிக்ஸையும் கேன்சல் பண்ணிக்கிறோம். இந்த டிஓஎஸ்ன்றது இது மைக்ரோசாஃப்டோட டிஸ்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இது கம்ப்ளீட்டாக வேறு, அதனால நமக்கு என்ன பண்ணாது, டிஓஎஸ்ன்றதும் வராது. இந்த ஃபெடோரா அப்படின்றது தான் என்னது, லினக்ஸ் அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட ஓஎஸ். இது வந்து ரெட் ஹாட் ஃபேமிலியை சேர்ந்தது. இது வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, வாட் டைப் ஆஃப் கம்ப்யூட்டர் மெமரி இஸ் வாலடைல் அப்படின்னு கேட்குறாங்க. எந்த வகையான கணினி நினைவகம் நிலையற்றது அப்படின்றதா கொஸ்டினை. சரி, எந்த மெமரி வந்து வாலடைல்னு கேட்குறாங்க அப்படின்னா முதல்ல வாலடைல்லாம் என்னன்னு நமக்கு தெரியணும்ல. இப்போ நம்ம சிஸ்டம் ஆஃப் பண்ண உடனே அதில் இருக்கக்கூடிய டேட்டா என்ன ஆகிடுமா, டெலீட் ஆகிடுமா மெமரியிலேருந்து. அப்படி ஆகிறது வாலடைல் மெமரி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரேம்ன்றது தான் உங்களுக்கு வாலடைல் மெமரியாக இருக்கும். ரோம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ரீட் ஒன்லி மெமரி. இது வந்து உங்களுக்கு சிஸ்டமில் டிஃபால்ட்டாக இருக்கும். இது என்ன ஆகாது, பவர் ஆஃப் பண்ணோன்னா டெலீட் ஆகாது. அதனால இதுவும் வராது. எஸ்எஸ்டின்றது என்னது, எஸ்எஸ்டி ஹார்ட் டிஸ்க் ரெண்டுமே உங்களுக்கு வந்து ஒரு செகண்டரி ஸ்டோரேஜ் தான். டேட்டா அதனால் என்ன பண்ணும், இப்போ நான் ஒரு ஃபைல் சேவ் பண்ணி வைக்கிறேன்னா அது அப்படியே இருக்கும். அப்போது எஸ்எஸ்டியும் ஹார்ட் டிஸ்க்கும் டெலீட் ஆகாது அந்த மாதிரி டேட்டா. அதனால் இதுவும் வராது. ஆப்ஷன் ஏ சூஸ் பண்ணிக்கிறோம். 14th கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் வைரஸ். பின்னோடு ஒன்றில் முதல் கணினி வைரஸ் எது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட் பார்க்கலாம். உலகத்தோட முதல் கம்ப்யூட்டர் வைரஸ் மாதிரியான ப்ரோக்ராம் எது தெரியுமா, அது இந்த க்ரீப்பர் தான். இது 1970களில் ஆர்பாநெட் நெட்வொர்க்குன்ற ரன்னான ப்ரோக்ராமு. ஸ்க்ரீனில் ஒரு மெசேஜ் காமிக்கும், ஐ ஆம் த க்ரீப்பர் கேட்ச் மீ இஃப் யூ கேன் அப்படின்னு. இதில் இந்த ரீப்பர் அப்படின்ற ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள். இது ஆக்சுவலாக க்ரீப்பர் அந்த வைரஸ், இந்த வைரஸ் என்ன பண்ணுறதுக்கு, ரிமூவ் பண்ணுறதுக்கு உருவாக்கப்பட்ட ஒரு ப்ரோக்ராம் தான் என்னது, இந்த ரீப்பர். ஒரு ஆன்டி வைரஸ் மாதிரி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு ஆன்டி வைரஸ் எது அப்படின்னு கூட உங்களுக்கு என்ன பண்ணலாம், கேட்கலாம். அதுக்கு ரீப்பர் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த குயிக் ஹீல் அப்படின்றது இது ஒரு மாடர்ன் ஆன்டி வைரஸ் சாஃப்ட்வேர் கம்பெனி. செஃப் இது கரெக்ட் ஆன்சர் கிடையாது. ஸோ க்ரீப்பரை சூஸ் பண்ணிக்கிறோம். இந்த கொஸ்டின் பாருங்கள், the number of pixels that a display screen can accommodate is called which of the following அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு காட்சி திரையில் இடம்பெறக்கூடிய பிக்சல்களின் எண்ணிக்கை பின்வருவனவற்றில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது, இதான் உங்களுக்கு கொஸ்டின். ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய பிக்சல்ஸோட எண்ணிக்கை தான் இமேஜோட குவாலிட்டியை தீர்மானிக்கும். பிக்சல்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா இமேஜோட கிளாரிட்டி அதிகமாக இருக்கும். இப்போ ஆப்ஷன்ஸ் அனலைஸ் பண்ணுவோம். டாட் பிச் அப்படின்றது பிக்சல்ஸ்க்கு இடையிலான டிஸ்டன்ஸ். இப்போ வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன் இப்படி இருக்குது அப்படின்னா இது இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க, பிக்சலாக பிரிக்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு பிக்சலுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் என்னது, டாட் பிச். ஆஸ்பெக்ட் ரேஷியோ அப்படின்றது வித்துக்கும் ஹைட்டுக்கான ரேஷியோ. இந்த வித்துக்கும் இந்த ஹைட்டுக்கான ரேஷியோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ யூடியூபோட சைஸ் உங்களுக்கு என்னென்னு தெரியும், 16:9 தெரியும். நெக்ஸ்ட்டு டாட்ஸ் பர் இன்ச். இது பிரிண்டிங் ஆர் டென்சிட்டி மெஷர் அப்படின்னு சொல்லலாம். ஸ்க்ரீன் எத்தனை பிக்சலை அக்காமடேட் பண்ணுன்றத ரெசல்யூஷன் சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா 1920 × 1080. இதான் உங்களுக்கு ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளோட ஆன்சர் ரெசல்யூஷன். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இஸ் மல்டி யூசர் அண்டு மல்டி டாஸ்கிங் வித் GUI அப்படிங்கிறாங்க. இதில் GUI அப்படின்றது கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். பின்வரும் எந்த இயக்க முறைமை வரைகலை பயனர் இடைமுகத்துடன் GUI பல்பயனர் மற்றும் பல்பணி வசதிகளை கொண்டுள்ளது அப்படின்றது கொஸ்டின். இப்போ ஒரு சில கீவேர்ட்ஸ் பற்றி புரிஞ்சுக்கோங்க. மல்டி யூசர் அப்படின்றது பல பேர் ஒரே சிஸ்டத்தை பயன்படுத்துறது. மல்டி டாஸ்கிங் அப்படின்றது ஒரே நேரத்தில் பல வேலைகளை செய்கிறது. இந்த கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்கிறது வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய மவுஸு, ஐக்கன்ஸு, அந்த விண்டோஸ், அந்த ஸ்க்ரீனு, இதெல்லாமே என்னது கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். இப்போ ஆப்ஷன்ஸை அனலைஸ் பண்ணுவோம். MS-DOS அப்படின்னு இருக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். இது சிங்கிள் யூசர், இது மல்டி யூசர் கிடையாது. நெக்ஸ்ட்டு இப்போ யூனிக்ஸ் பாருங்கள். யூனிக்ஸ்ன்றது மல்டி யூசர் மல்டி டாஸ்கிங் இருக்குது. ஆனால் இது ட்ரெடிஷ்னலான கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் கிடையாது. இருக்கிற ரெண்டு ஆப்ஷன் வந்து பார்த்தோம்னா ஆண்ட்ராய்டு, ரெட் ஹாட், லினக்ஸ் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஆண்ட்ராய்டில் கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் இருக்குது, மல்டி டாஸ்கிங் இருக்குது. பட் எக்ஸாம் ஸ்டாண்டர்டில் பார்க்கும்போது ஜென்ரல் பர்பஸ் மல்டி யூசர் ஓஎஸ்ன்றது கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஸோ கரெக்டான ஆன்சர் ரெட் ஹாட் லினக்ஸ் அப்படின்றது தான். இது லினக்ஸ் பேஸ்டு ஓஎஸ், மல்டி யூசர் மல்டி டாஸ்கிங்கு, கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸோட சப்போர்ட் எல்லாமே இதில் இருக்குது. ஸோ அதனால் ஆன்சர் என்ன பண்ணுறோம், ரெட் ஹாட் லினக்ஸை சூஸ் பண்ணிக்கிறோம்.
ஹூ அமாங் த ஃபாலோயிங் ஹேஸ் பீன் அப்பாயிண்டட் அஸ் இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் இன் இந்தியா அப்படின்னு கேட்குறாங்க. பின்வருவனவற்றில் யார் இந்தியாவில் இணைய சேவை வழங்கும் நபராக நியமிக்கப்பட்டுள்ளார் அப்படின்றது தான் கொஸ்டின். இந்த கொஸ்டின் ஆன்சர் உங்களுக்கு தெரியணும்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஹிஸ்ட்ரி கான்செப்ட் தெரியணும். இந்தியாவில் முதல்ல இன்டர்நெட் சர்வீஸ் அஃபிஷியலாக வழங்கினது யார் தெரியுமா? பிஎஸ்என்எல் அப்படின்றவங்க தான். விதேஷ் சஞ்சார் நிகாம் லிமிடெட் 1995 பப்ளிக் இன்டர்நெட் சர்வீஸை இந்தியாவில் தொடங்குச்சு. அதை கொடுத்தது பிஎஸ்என்எல் தான். பிஎஸ்என்எல், எம்டிஎன்எல் இது எல்லாமே இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் தான். ஆனால் ஃபஸ்ட்டாக கொடுத்தது இவங்க கிடையாது. ஜியோன்றது ரீசெண்டான கம்பெனி தான். அதனால் பிஎஸ்என்எல் என்ன பண்ணிக்கிறோம், சூஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இன் கன்டெக்ஸ்ட் ஆஃப் இன்டர்நெட் டேஷ் டீல்ஸ் வித் ரூல்ஸ் ஆஃப் ஃப்ரேமிங் மெசேஜஸ் தட் வில் நாட் ஹர்ட் அதர்ஸ். இணையத்தின் சூழலில் டேஷ் மற்றவர்களை புண்படுத்தாத வகையில் செய்திகளை வடிவமைப்பதற்கான விதிகளை கையாள்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ கீவேர்ட்ஸை கவனிங்க. ரூல்ஸ் ஆஃப் ஃப்ரேமிங் மெசேஜஸ், நாட் ஹர்ட் அதர்ஸ், இதுதான் முக்கியமான க்ளூ. இப்போ ஆப்ஷன்ஸ் அனலைஸ் பண்ணுங்கள். இந்த டெல்நெட் அப்படின்றது இது ஒரு ரிமோட் லாகின் ப்ரோட்டோகால். இன்னொரு இடத்துல இருந்து நம்ம லாகின் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ்னு வச்சுக்கோங்களேன். நெட் நியூட்ராலிட்டி, இன்டர்நெட் டேட்டாவை ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணுன்றதுக்கான கான்செப்ட் தான் இந்த நெட் நியூட்ராலிட்டி. நெக்ஸ்ட்டு ப்ரோட்டோகால், இது வந்து கம்யூனிகேஷன் ரூல்ஸு, டெக்னிக்கலாக என்னென்ன பண்ணணும் அப்படின்றதுக்கு. சோஷியல் பிஹேவியரோட ரூல்ஸு, இன்டர்நெட்டில் எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படின்றதுக்கான ஆன்சர் நெட் நியூட்ராலிட்டி. நெட் ப்ளஸ் எட்டிக்விட்டி தான் இந்த நெட்டிக்விட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன்லைன் மேனர்ஸ், பிஹேவியர் ரூல்ஸ் இதெல்லாம் இதில் தான் என்ன பண்ணுது வருது. 19th கொஸ்டின் பாருங்கள். ஹூ அமாங் த ஃபாலோயிங் வாஸ் அன் இந்தியன் physicist known as the father of fiber optics. பின் வருபவர்களில் ஃபைபர் ஆப்டிக்ஸின் தந்தை என்றால் அறியப்பட்ட இந்திய இயற்பியலாளர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஆப்ஷன்ஸ் பாருங்கள். சாம் பிட்ரோடா, இவர் வந்து டெலிகாம் ரெவல்யூஷனுக்கான ஃபேமஸ் ஆனவர். நெக்ஸ்ட்டு அப்துல் கலாம் ஐயா, எல்லாருக்கும் தெரியும், மிசைல் மேன் ஆஃப் இந்தியா. ரூதர்ஃபோர்ட், இவர் இந்தியன் கிடையாது, அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் சயின்டிஸ்ட்டு. ஃபைபர் ஆப்டிக்ஸ்க்கு முக்கியமானவர் யாருன்னா நரேந்திர சிங் கபானி அப்படின்றவர் தான். இவர் தான் ஃபைபர் ஆப்டிக்ஸ் டெக்னாலஜியை டெவலப் பண்ணிய முக்கிய விஞ்ஞானி. அதனால் இவரை ஃபாதர் ஆஃப் ஃபைபர் ஆப்டிக்ஸ்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் GUI? GUI என்பதன் முழு வடிவம் என்ன அப்படின்றதான் கொஸ்டின். இப்போ ஒரு பேசிக் கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. GUIன்றது கம்ப்யூட்டரோட மவுஸ், அதில் இருக்கக்கூடிய ஐக்கன்ஸ், விண்டோஸு, இது மூலமாக பயன்படுத்தக்கூடிய சிஸ்டம். எக்ஸாம்பிளாக நம்ம மவுஸை கிளிக் பண்ணுறது, விண்டோஸ் ஓப்பன் பண்ணுறது, ஃபைல்ஸ் ஓப்பன் பண்ணுறது, இது எல்லாமே கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் தான். இப்போ ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ், ஆப்ஷன் பி தான் நம்மளோட கரெக்ட் ஆன்சர். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் நீங்கள் நம்ம பேரண்ட்ஸ் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.